तन्मगे पूतः तिष्ठिक्रमेण द्वादशान्ताके ललाटके देवताके चन्द्रकोटिसदृशं निर्गस्वते वृषभाण्डिर्गे इति बिन्दुवन्त्व उच्चारणमूर्तिं सम्पूर्ण परद्भूतिरूपं दण्डाकारं अभिवर्तमयभं सदा सद्योदादिना भाग्ये वामदेवेन स्त्रियान् सुदोधने विक्वन्दने अवहुन्दने धेनु शास्त्रजे विशेषत्राद नमस्कारत्रादकरामि अदजातमामनीनाः सरसेनीनाः शिखासङ्कीर्णेनः श्रीविद्यप्रियादनीनः ओभामहो विद्यात्वासनादनीनः विद्यादित्वादने श्रीविद्यप्रियामृतनेनः ओम ह्रीं ईशानप्रदान उमादि नमः ओम ह्रीं ब्रह्मप्रदान गौरी नमः ओम ह्रीं प्रदानी नमः नेत्रेद्योगिनी नमः मृगस्नानगमनी नमः इति संभोज्य ओम ह्रीं पीडसख्यासनादनी नमः ओम ह्रीं घोरमतजालितानि नमः दक्षिणस्य ओम ह्रीं आदेवगराजनाभिराजि नमः उत्तरस्य ओम ह्रीं सत्योदानपदानपिकानि नमः दक्षिणस्य ओम ह्रीं वीर्येन्द्रनिकुञ्जी नमः ईशान उत्तरस्य तदजानमः हेष्टानि नमः ओम ह्रीं रुद्रनी नमः ओम ह्रीं गालिनी नमः ओम ह्रीं गणवीरनी ओम ह्रीं कमलभाय नमः ओम ह्रीं विहाराय नमः ओम ह्रीं बाह्याय नमः ओम कुमाराय नमः ओम नारायणाय नमः ओम बुधाय नमः जायामि आवाहयामि आवाहयामि अर्घ्यं समर्पयामि यामाहिके आवाहने स्थापने विधाने विरोधने उत्तरने अपुत्रने देवो नामद भूला होमा प्रसाद
आदित्य वीर्यवामेहु उभे उज्जलित गुरु देवले जगन्नाथी जगन्नाथकाली ओम हरि ओम भक्तायाखिलेतके हस्यदानिगोदा प्रत्यंपरिषिके हरि ओम तस्मादेवी रविष्णावन्दे संयोगविश्वन्मुनः हरि ओम रामकालप्रगे ओम लक्षासुरवत्रिप्रगे श्रीअम्बिकायै नमो नमः सर्वराजवध्यानमुदया समर्पयामि पादार्पणमस्तु दासो हरिओम நெஞ்சில் வஞ்சமில்லா அந்த வகையிலே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிக் கொண்டிருக்கின்ற நமக்கு இன்றைய தினத்திலே இந்த கும்பாபிஷேகத்தினை காணும் பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. இந்த கும்பாபிஷேகத்திற்கு முன்னதாக இந்த கும்பாபிஷேகம் ஏன் நடைபெறுகிறது, இதன் உள்ளர்த்தங்கள் என்ன, இந்த கும்பாபிஷேகத்தை நம்முடைய முன்னோர்கள் ஆரம்பித்ததற்கான காரணங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டு அந்த கும்பாபிஷேகத்தை காண வேண்டும் என்ற நோக்கில் கோவில் நிர்வாகத்தினரால் இந்த கும்பாபிஷேக வர்ணனையானது இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே எங்களால் இயன்ற அளவு இந்த கும்பாபிஷேகத்தின் தத்துவங்கள், விஞ்ஞான விளக்கங்கள் ஆகிய சிலவற்றை இங்கே கூறலாம் என்றிருக்கின்றோம். பக்தர்கள் இந்த கும்பாபிஷேகத்தினை காண்பதற்கு முன்னதாக இதனை பற்றிய சில விஷயங்களை தெரிந்து கொண்டு நாம் காணும் பொழுது அதனுடைய பரிபூரணமான இறைவனின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகம். கும்பாபிஷேகம் என்பது ஒரு வடமொழி சொல். இதனை தமிழில் குடமுழுக்கு என்று சொல்வார்கள். இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அந்த ஊரின் வளர்ச்சி இருக்கும். அதாவது ஒரு கோவில் வளர வேண்டும் என்றால் அந்த கோவிலில் உள்ள ஊர் மக்கள் ஒற்றுமையாக செய்யும் பொழுது உறைந்திருப்பதால் தான் அவருக்கு பெயர் கடவுள் என்று. நாம் உள்ளே இருக்கின்ற கடவுளை ஞானிகளும் ரிஷிகளும் தான் மிக சிறப்பாக கண்டுகொள்ள முடியும். நம்மை போன்ற பாவன பக்தர்கள் இறைவனுடைய அந்த சாநித்தியத்தை அடைய வேண்டும் என்றால்
நமக்கு தெய்வம் என்ற ஒன்று தேவைப்படுகிறது, கோயில் என்று ஒன்று தேவைப்படுகிறது. அப்பொழுது நம்மை தத்துவமசி, அதாவது நீ அதுவாகிறாய். சபரிமலையில் உள்ள தத்துவமே தத்துவமசி, அதாவது கடவுள் என்று ஒன்றில்லை, நீதான் கடவுள், உன்னுள்ள இருக்கின்ற ஆத்மாதான் கடவுள். அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை அழகாக சொல்கிறார்கள். உள்ளம் பெருங்கோயில், ஊர்நுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தென்னற்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே. அதாவது நம்முடைய உடல் தான் இங்கே கோயில், நம்முடைய வாய் தான் கோபுர வாசல். அதே போல்தான் இங்கே இருக்கும் அந்த கோயில் அமைப்பு என்பது நம்முடைய உடல். அந்த கோயில் 12 படைத்த சிலையில் எல்லாம் கடவுள் வாழ்கிறார். கோவிலில் பெண்களும் கைகளில் பூக்களை ஏந்திய வண்ணம் இந்த கோயில் கோபுரத்துக்கு சூரிய தோஷம் இருக்கு அப்படின்னா சந்திர தோஷத்துக்கு எண்ணெய் தானமா கொடுங்க, சூரிய தோஷத்துக்கு கோதுமை தானமா கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது கூட்டி விடு. இதனால் பூமியை அமைத்து போகாமல் கருவறைக்குள்ளேயே பயிற்சி பெருகி காணப்படும். இதற்கு வெளிப்படும் சக்தி நம் உடலில் உள்ள உயிர் அணுக்களை தாங்க இயலாது. எனவே சக்தி பீடத்தின் மேல் அமைக்கப்பட்டுள்ள நட்டமிட்டுக் கொண்டிருக்கின்ற காட்சியை கண்டுபிடிக்கும் நம்முடைய கோயில் கோபுரத்தின் மேல் வட்டமிட்டுக் கொண்டிருக்கின்ற அழகான காட்சியை காண முடிகிறது. இந்த இடத்துல இந்த கும்பாபிஷேகத்தில்
மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் அனைவரும் எல்லா இயந்திரங்களும் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
கும்பாபிஷேகத்தை கண்ட நாம் இப்பொழுது தீபாராதனை கண்டிருப்போம். இந்த தீபத்தில் அவன் எழுத்தருளின் ஒரு சுரூபமாக காட்சியளிக்கின்ற அந்த நிகழ்விலே எல்லாரும் இறைவி நாம் பணிந்து வணங்குவோம். அந்த படிமை அருளின் மழையே அனைத்துமாய் எழுந்தவளே ஆதிக்கு அருளை ஆதாரத்து காண பொருளை துணியது. அதில் கும்பாபிஷேகம் காணும் பாக்கியம் கிடைப்பது பெரும் புண்ணியம். எனவே கும்பாபிஷேகம் எங்கு நடந்தாலும் கோவிலில் விக்கிரகங்களை ஸ்திரமாக வைப்பதற்கு செய்யப்படுகின்ற அஷ்டபந்தனம் என்னும் மருந்து. இந்த அஷ்டபந்தனத்தில் 8 பொருட்கள் அளவுப்படி கலந்துதான் இந்த கோவில் விக்கிரகங்கள் ஆதார பீடத்தில் நிலைநிறுத்தப்படுகின்றன. எனவேதான் இந்த பாடலின் மூலம் நமக்கு தெரிகின்றது. அதாவது இந்த அஷ்டம் மற்றும் இந்த மேடையை அலங்கரிக்க வேண்டியிருக்கின்ற அனைத்து பெருமக்களையும் வரவேற்றுக் கொண்டு ஓகே, பக்தர்களுக்காக நாங்க சொன்ன விஷயத்தை திரும்ப ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திக்கிறோம். ஒரு கும்பாபிஷேகம், அந்த கும்பத்துக்குள்ள மகிமை 12 வருஷத்துக்கு ஏன் நடக்கிறது, இதை மட்டும் ஒரு கருவிக்கால் பண்ணிக்கிறோம். நவத்திற்கும் நவ கிரகத்தின் சக்தியை ஈர்க்கின்ற சக்தி இருக்கு. அப்போ அந்த கும்பத்தில் இருக்கின்ற நவதான் நம்ம கேட்டிருப்போம், சனி தோஷம்னா எள்விளக்கு ஏத்து அப்படின்னு. அப்போ சனிக்கு இதனால் அங்கே பாசிட்டிவ் எனர்ஜி, இறைவனுடைய சாநித்தியம் அதிகமாக இருக்கின்றது. ஒரு பாயிண்ட். இன்னொன்னு அந்த கும்பத்துல வரகரிசியை போடுறாங்க. முன்னாடி மன்னர் காலத்துல கோவிலை விட உயரமாக எந்த கட்டிடமும் எழுப்பக்கூடாது என்று ஒரு எழுதப்படாத சட்டமே சிறப்பாக இருக்கும். 12 ஆண்டுகள் கழிந்து அந்த விதை நெல்லை மீண்டும் புதிதாக நிரப்ப வேண்டி 12 கோவில் ஆதார பீடத்தில் இறைவனை நிலைநிறுத்துகின்ற அந்த அஷ்ட பந்தனத்தின் எக்ஸ்பைரி டேட் கூட 12 ஆண்டுகள். எனவே பால் நிறைந்தூட்டும் தாயின் சாலப்பறிவுடையவர் அப்படின்னு சொல்றார். பால் நிறைந்தூட்டக்கூடிய தாயை விட அன்பானவர் இறைவன் அப்படின்னு சொல்றார். அதனால அந்த இறைவனையும் எடுப்பதற்காக அவர்களுக்கு மந்திரத்தை ஜபம் செய்யக்கூடிய அந்த துணிவையும் அல்லது அந்த மனநிலையையும் தேவி அருள்வதற்கும் இந்த ஊரை சார்ந்தவர்களும் அவர்களுடைய உற்றார் உறவினர்களும் ஆனந்தமான வளமான ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வதற்கும் இறைவன் அருள் புரிய பிரார்த்திக்கிறேன். வணக்கம். தெய்வீக சிந்தனையோடு
பக்தர்கள் உயிர் சூழ இங்கே இந்த கோயிலில் நடக்கக்கூடிய அனைத்து அம்மனுடைய தீபாராதனை நிகழ்ச்சியிலிருந்து அதனுடைய வழிபாட்டு விஷயங்கள் அனைத்திலுமே பங்கெடுத்து அதன் இறுதியான நம்முடைய அந்த பூஜா காரியங்களுடைய நிறைவுக்கு பிறகு நாம் துணிந்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாது இன்றைய தினத்திலே நம்முடைய ஆலயம் என்றென்றும் இந்த கோயிலுடைய பூஜா காரியங்கள் நடக்கும் போது நாம் அருகாமையில் இருக்கப்பட்ட அனைவருமே கோயிலில் அம்மையை வந்து தினமும் தினமும் தரிசித்து சென்றால் நாம் இந்த ஊர் வாழும் நாடு சிறப்பாக எடுத்து செல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியணும் அப்படிங்கிற கர்மத்தில் வேண்டி அவருடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய சிந்தர்மனுக்கு அதுடன் அமைப்பாளர் செந்தில்குமார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓடோடி வந்திடுவாய் அம்மா, நீ வந்திடுவாய் எங்கள் தாயே, நீ வந்திடுவாய் அம்மா, நீ வந்திடுவாய் எங்கள் தாயே, நீ வந்திடுவாய். காக்கும் தொழிலைகள் கேட்கும் நகரத்தில மாலையினை காக்கும் ஜனநாயக வாரண ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. கற்றும் பெரியாள் காணே கதியாய் கண்மூடி நெடுங்கனமான தவம் பெற்றும் தெரியாதிரையன் நிலவம் பெருகும் பிழையே பேச தகுமோ பற்றும் வைர படைவாழ் வைர பகைவ கிரமநாசை எடுத்தவளே பற்றாத துணையே வருவாய் மாதா ஜெயவோ லலிதாம்பிகையே மாதா ஜெயவோ லலிதாம்பிகையே மாதா ஜெயவோ லலிதாம்பிகையே
மாதா ஜெயமோ லலிதாம்பிகையே மாதா ஜெயமோ லலிதாம்பிகையே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கஞ்சாத வளமையும் குஞ்சாத இளமையும் பழுதினி இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத குடும்பமும் தவறாத சந்தானமும் காணாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத தோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துயனின்